ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறதுனாலே you have been saved forever. Once saved means ever saved. உங்களுடைய ஆவி மனுஷரை அவர் முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். எண்ணங்கள் தான் வெற்றியை கருத்தரிக்கும். வெற்றியை கருத்தரிப்பதும் தோல்வியை கருத்தரிப்பதும் எதுதான்? தாட்ஸ் தான், எண்ணங்கள் தான், சிந்தைகள் தான். சூழ்நிலையை நம்புறீங்களா? டாக்டர் சொல்லிட்டாரு, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அதை நம்புகிறீர்களா? அல்லது பவுல் அல்ல, அந்த பேதுரு சொல்றான் பாருங்க, 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னது என்ன? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இன்றைய செய்தியை தேவர்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாரையா கோடி மடங்கு பெருகுனாங்க சொல்லவா? ஆபிரகாம் பெருகவில்லையா? ஈசாக்கு யாக்கோபு பெருகவில்லையா? ரைட். ஆட்டு இடையன் அரசனாக தேவனால் உயர்த்தப்படவில்லையா? மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களை கொண்டு அகில உலகத்தையும் உலுக்கினாரா இல்லையா? அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள். எனவே இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்யும்படியாகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 216வது அவருடைய அனந்த ஞானம், எண்ணங்களை சேதமடைய விடாது. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு தெரியுமா? உன்னுடைய எண்ணங்களை சேதமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு? தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார் பாருங்கள், ஓ தீமோத்தே, be careful, be diligent to safeguard your faith. உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதமடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? தீமோத்தேயுடைய வேலை. தொடர்ந்து நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்கள் மைண்ட் இதை ஏற்றுக்கொள்ளும், புதிய ஒரு வாழ்க்கையை துவங்குவீர்கள். பாருங்கள், பிசாசானவர் முதலாவது உங்கள் எண்ணங்களைத்தான் சேதப்படுத்துகிறார். இது எப்படி சாத்தியம்? இன்னும் என்னுடைய கீழ்ப்படிதலில் அநேக குறைகள் இருக்கின்றனவே, என்னை போய் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுகிறாரே, அவ்வளவுதான் அவருடைய ஞானமா என்று கூட நீங்க கேள்வி கேட்பீங்க. பட் வாட் இஸ் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? தேவ வசனத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இதை ஏற்றுக்கொள்ளுவது உங்களுக்கு சுலபமாக மாறிவிடும். பாருங்கள், ஒரு தேவர்கள் என்றால் தேவனை போல செயல்படுகிறவர்கள். இதற்கு என்ன வேணும்? 2 தான் வேணும். முதலாவது என்ன வேணும்? you should be qualified. What is the second one you need? You should be empowered to perform miracles more than Jesus Christ. Right? ஐயோ, இந்த 2மே நடந்து விட்டதே. ரைட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறதுனாலே you have been saved forever. Once saved means ever saved. உங்களுடைய ஆவி மனுஷரை அவர் முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து செய்தவரை விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக தேவன் உங்களை முற்றிலுமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய கையில் பவர் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் பவர். உங்களுடைய நாவிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸில் பவர் இருக்கு. உங்கள் ஷேடோவில் பவர் இருக்குங்க. ஹல்லேலூயா. இந்த 2ஐயும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் மற்ற எல்லா வசனங்களையும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள்.
தேவன் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். எப்பொழுது இதை நீ ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆமாம், I am fully qualified to receive all the return blessings. Yes, I am fully empowered to overcome any situation. ஐயா, இந்த 2 அறிவில் நான் வளர 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 வியாதி இல்லை, விரக்தி இல்லை, வேற என்ன, வியர்வை இல்லை, விபத்து இல்லை, கிருபைங்க. அந்த மேலான வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் அழைக்கும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். பாருங்கள், இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். எது? நீதிமொழிகள் 23:7. உங்கள் இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்குதோ அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. ரைட்? உங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கணும் என்று தேவனுடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி அல்லது உன்னை எந்த ஸ்டேட்டஸில் நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டால் போதுங்க. ரைட்? அதனால நம்ம பல முறை சொல்கிறோம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ரைட்? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருங்கள் அல்ல, இருக்கிறீர்கள், வெளிச்சம். ஐயா, இது எல்லாம் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. யாரை பார்த்து சொன்னார் என்றால் உன்னை பார்த்து தான் சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், இதற்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சிறை பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் எண்ணங்கள் சேதமடைந்து விடும், விசுவாசமாகிய கப்பல் மூழ்கிவிடும். ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Corinthians chapter 10 verse 5. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நான் சிம்பிளாக சொல்கிறேன், அருமையான தேவர்களே, இயேசு உங்களை பற்றி என்னென்னலாம் மேலானவைகளாய் சொல்லி இருக்கிறாரோ அந்த சத்தியத்திற்கு விரோதமாக வருகிற எண்ணங்கள் என்னது? மேட்டிமையான எண்ணங்கள். நான் எப்படி பரிசுத்தவானாக முடியும்? எப்பா, இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அப்போ நீ இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீதான் பெருமைக்காரர். சிந்தித்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமென். ஐயப்பா, இயேசு உன்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை எடுத்துக்கொள்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் ஏன் இதை குறித்து அடிக்கடி பிரசங்கம் பண்ண வேண்டும்? அடுத்த ஸ்டெப்பு போக வேண்டாமா? ஹல்லேலூயா. பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே, எந்த எண்ணத்தையும் என்றால் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே மேட்டிமையானவைகள். அவைகளை சிறைப்பிடித்து அழிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உரியது. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆவிய மனுஷனில் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று உங்களை பற்றி எழுதியிருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் எண்ணங்கள் சேதமடைகின்றன. ஏன்? பிசாசுக்கு அது தெரியும். எது தெரியுமா? எண்ணங்கள் தான் வெற்றியை கருத்தரிக்கும். வெற்றியை கருத்தரிப்பதும் தோல்வியை கருத்தரிப்பதும் எதுதான்? தாட்ஸ் தான், எண்ணங்கள் தான், சிந்தைகள் தான். ஆனால் தான் பவுல் சொல்றாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தை. ரைட்? இமயமலையை எதிர்த்து வந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தை. சிங்க கவிக்குள்ளே போடப்பட்டாலும் கிறிஸ்துவின் சிந்தை. ரைட்? ஹல்லேலூயா. செங்கலுக்கு முன்னால நிற்கும் போதும் கிறிஸ்துவின் சிந்தை. ரைட்? இது எல்லாம் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்கிற, உங்களுடைய எண்ணங்களை சேதமடைய செய்யக்கூடிய செய்திகள் 95% இருக்கின்றன. அவைகளை கண்டுபிடித்து அவைகளை நீ கேட்காம இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் சேதமடையாமல் இருக்கும். வசனத்திற்கு ஒத்து நீங்கள் சிந்திப்பீர்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஏற்றுக்கொள்ளுவீர்கள். எதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? வேதம் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படாமல் பாதுகாத்து கொள்ளுவீர்கள். பாருங்க, உங்கள் எண்ணங்களை சேதப்படுத்திட்டா விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திடலாம். ஆகையினால்தான் இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான் பிசாசு.
சிபிஎம் சர்ச் மூலமாக, எம்டி ஜெகன் மூலமாக, இப்படிப்பட்ட நபர்களுக்கு புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கை உள்ள வித்தியாசம் தெரியாது. அதனால தான் பவுல் தலையில் அடித்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஐயோ இஸ்ரவேலர்களே, கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்களே, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறதுனாலும் நீங்கள் 40 நாள் உபவாசம் பண்ணுகிறதுனாலும் தகுதி அடைய முடியும் என்கிற பொய்யை நம்புகிறீர்களே. ஐயா, ஒரு மனுஷன் விசுவாசத்தினால தானே தகுதி அடைய முடியும். ரைட்? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்மை ரட்சித்த நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இந்த எண்ணத்தில் நீங்கள் நிரப்பப்படுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி வரும்பொழுதும் நற்செய்தியாக மாற்றிக்கொள்ளுவீர்கள். ரைட்? வேதத்தில் எத்தனை சான்றுங்க இருக்கு? 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் துர்ச்செய்தி, அதே சிச்சுவேஷன். தங்களுடைய எண்ணங்களை துர்ச்செய்தியினாலே சேதமடைய விடவில்லை. யாரு? காலேபு, யோசுவாவும். அவர்களால் மாத்திரம்தான் பிராமிஸ் லேண்டுக்குள்ளே போக முடிஞ்சது. அருமையானவர், ஏன்? எண்ணங்களை பார்த்து கொண்டாங்க. எப்பா இது வேலைக்காகாது, இந்த 10 பேர் சொல்கிறத கேட்டால் நம்ம உருப்படாமல் போயிடுவோம், நாமளும் வனாந்தரத்தில் மரித்து போவோம் என்று காலேபுக்கும் யோசுவாவுக்கும் வெளிச்சம் இருந்ததை ஏன் உங்களுக்கு உன்னை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல? நான் அடிக்கடி 2 எண்ணங்களை சொல்லுகிறேன். ஒன்று, தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற திங்கிங் வேணும். ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் மை எஃபர்ட்ஸ், என்னுடைய பிரயாசத்தினால, என்னுடைய பக்தியினால் அல்ல. இயேசுவையே அவருடைய அனந்த ஞானத்தின்படி எனக்கு பரிசுத்தமாக எனக்குள்ள வாசம் பண்ண வச்சுட்டாரு. அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே எனக்குள்ள தேவ நீதியாக வாசம் பண்ண வச்சுட்டாரு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் எண்ணங்கள் சேதமடைந்து விட்டன. இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Hallelujah. Thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்கள், உங்களுடைய தகுதியை எதுவுமே மாற்ற முடியாதுங்க. அநேக காரியங்களில் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அதுவும் உங்களுடைய தகுதியை மாற்ற முடியாது. இளைய குமாரனுங்க எதுலங்க அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிய முடியல? எதுல அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா? ஒன்றிலையும் கீழ்ப்படியல. உங்களிடத்தில் கொண்டு விட்டால் 1 மார்க்கு கூட போட மாட்டீர்கள். ஆனால் அந்த தகப்பன் அல்லது நம்முடைய தகப்பனாகிய தேவன் அவனுக்கு சென்ட மார்க் கொடுத்தாருப்பா. ஏன்? எப்பா, நீ என்னதான் எனக்கு விரோதமாக நடந்து கொண்டாலும், எவ்வளவுதான் பாவத்தில் இருந்தாலும், நீ என்னுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை எதுவுமே மாற்ற முடியாது. ரைட்? ஒரு தங்க நாணயம் அல்லது தங்க மோதிரத்தை எடுத்து நீங்கள் சாக்கடையில் போட்டுறீங்க. 5 ஆண்டுகளாக நீங்கள் மறந்துட்டீங்க. அப்புறம் யோசித்து தேடி கண்டுபிடித்து எடுத்தாலும் அது சாக்கடைக்குள்ளே இருந்தாலும் அது தங்கம்தான். அதே போல் நீங்கள் சாக்கடைக்குள்ளே வாழ்ந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறி இருக்கிறதுனால, அல்லது நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுனால நீங்கள் தங்கம், சுத்த தங்கமாகத்தான் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முதல் பெற்றோர் செய்த தவறை செய்திடாதீங்க. 99.999% செய்த தவறை செய்திடாதீங்க. ரைட்? முதல் பெற்றோர் என்ன தவறு செய்தாங்க? ஆண்டவருடைய அன்பை குறித்து தவறான எண்ணம் கொண்டார்கள். எண்ணங்களை சேதப்படுத்திட்டாங்க. எப்படி சேதப்படுத்திட்டாங்க? நாம் அவருக்கு கீழ்ப்படியவில்லை, இனி அவரால் எங்களை நேசிக்க முடியாது என்று தங்களுக்கு தாங்களே தீர்ப்பளித்து கொண்டார்கள். நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் கீழே கிருபையின் காலத்தில் வேற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோங்க. உங்களை குறித்து தீர்ப்பு செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஏன் உங்களுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது தெரியுமா? நீங்கள் வேறு ஒருவருடையவர் ஆனீர்கள். நீங்கள் தேவனுடையவர்கள் ஆகிவிட்டீங்க. அவர் தான் உன்னை குறித்து தீர்ப்பு கொடுக்க முடியும். அவர் என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாரு? சீல் பண்ணிட்டாரு. எப்படி சீல் பண்ணிட்டார்? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட்.
நீங்கள் முற்றிலுமாக பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். நான் அதற்காக தான் வந்தேன், அதை பரிபூரணமாக செய்து முடிச்சிட்டேன்ப்பா. நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் பழுதற்றவர்களாக இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். யோவான் அப்போஸ்தலனாகிய அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜான் ஏஎஸ் சிங் சொல்லுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், சவுலுக்கும் அவனுடைய சேனைக்கும் எண்ணங்கள் சேதமடைந்து விட்டன. எனவே தோல்வியைத்தான் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய நினைவு எல்லாம் தோல்வி, அவருடைய நினைவு எல்லாம் கோலியாத்தை குறித்து கற்பனை. என்ன கற்பனை? இவன் எவ்வளோ பெரிய ஜெயண்ட்டு. அருமையான தேவர்களே, சத்தியத்தை சரியாக அறிஞ்சவன் வந்தான் பாருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கதையை, நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. ஆமே, அதே சிச்சுவேஷனுங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்த அந்த ஷெப்பர்ட் பாய் தேவ ஒத்தாசையை அவனாலே சுதந்திரிக்க முடிந்தது. ஏனென்றால் எண்ணங்களை சேதமடைய அவன் அலோவ் பண்ணவே இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நினைவை சேதப்படுத்துறதாங்க அநேக ஊழியர்களால் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் பிசாசுக்கு ஏஜென்ட்டுகள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பெயர் என்ன? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். பவுல் கொடுத்த பெயர் என்ன? வேத புரட்டர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் கொடுக்கிற பெயர் என்ன? பிசாசின் ஏஜென்ட்டுகள். ஏன்? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற வேலையை சின்சியரா செய்வாங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், எல்லா காவலோடும் உங்களுடைய எண்ணத்தை காத்துக்கொள்ளுங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், எல்லா காவலோடும் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ மேலே எல்லாம் வாழை இலை போட்டு எல்லாம் வச்சுட்டாரு. பாயாசம், கேசரி, ஐஸ்கிரீம், வேற என்ன, ஃப்ரூட் சாலட், பிரியாணி, எல்லாம் சிக்கன் ஃப்ரை, 50 ரகம் வச்சுட்டார் ஆண்டவர். வச்சுட்டு என்ன சொல்றாரு? உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்கிறார். அப்படி சொல்லல, அவரு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். உபாகமம் 30:19 நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நல்ல வசனங்களையும் தீய வசனங்களையும் நான் உனக்கு முன்னால வைத்திருக்கிறேன், உனக்கு நல்ல வசனங்களை எடுத்துக்கங்கிறார். பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், அல்லது தேவனுடைய வார்த்தையை சரியாக நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், அல்லது எங்களுடைய செய்திகளை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் உணர்வுகள் மெருகேறிவிடும். ரைட்? உங்களுடைய தாட்ஸ், சென்சிட்டிவிட்டி, யூ வில் பி மோர் சென்சிபிள் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். உணர்வுகளை மெருகேற்ற வேண்டியது நம்ம பொறுப்புங்க. ஆவியானவர் என்னை போல, ஆண்ட்ரூ உமக்கை போல நபர்களை கொண்டு உங்கள் எண்ணங்களை மெருகேற்றுவார். நீங்கள் இடம் கொடுத்து அவைகளை கேட்பதற்கு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். இல்லது இந்த 15 புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் வாசிங்க. நீங்கள் எண்ணத்தில் எப்பொழுதும் விசுவாச வீரர்களாக இருப்பீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரே ஒரு உதாரணம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வந்துவிடும். ரைட்? புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டு இடையனுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வோமா? அவன் எப்படி தன்னுடைய எண்ணங்களை சேதமடையாமல் காத்து கொண்டான், ஏன் அதற்கு அவனாலே முடிந்தது? இந்த 2 கேள்விக்கும் பதில் கண்டுபிடிப்பான். ரைட்? எதனால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது என்றால் விசுவாசத்தினால. அந்த விசுவாசத்துக்கு காரணம் அவனுடைய எண்ணத்தில், அவருடைய நினைவுகளிலே, அவனுடைய சிந்தையிலே வெற்றி சிந்தை இருந்தது. அது அந்த வெற்றியை கருத்தரித்தது. எண்ணங்கள் தான் வெற்றியை கருத்தரிக்கும். இந்த தாவீதுக்கு இருந்த அந்த நாலேஜ், அதை நம்ம வாசித்து தியானிக்க போறோம். அருமையானவர்களே, பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துறான் பாருங்களேன்.
இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று இந்த பூலோகத்தாருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறதற்கு எனக்கு மிகப்பெரிய வேட்டனி நம்புறாங்க. இஸ்ரவேலின் தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் இந்த மான் வேட்டையை மிஸ் பண்ண மாட்டேங்கிறான். ரைட்? இன்னும் அவன் என்ன சொல்றான், எப்பா கத்தி கப்படாவெல்லாம் தேவையே இல்லை, ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் அவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. பாருங்க தேவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல சூப்பர் நேச்சுரல் பவர் என்கிற அறிவு இருந்ததுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இன்னும் தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போமே. அருமையான தேவர்களே, வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றுக்கொள்ளுங்கள், அவைகளை நீங்கள் அறிக்கை செய்ய சோர்ந்து போகாதீங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். The book of Hebrew chapter 10 verse 23 I shall read for you. முக்கியமான வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவருடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால உங்களாலே சுதந்தரிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் எதை நம்புகிறீங்க? எதையங்க நம்புறீங்க? சூழ்நிலையை நம்புறீங்களா? டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அதை நம்புகிறீர்களா? அல்லது பவுல் அல்ல, அந்த பேதுரு சொல்றான் பாருங்க, 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்? சில தொலைபேசியில் அழைப்பாங்க, ஐயா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. சரிம்மா, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, உங்களை ரட்சித்த உங்க தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பதில் தெரியாது. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானோம். அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அதை எப்படி சொல்றாரு பாருங்கள். நீங்கள் அதை நம்பணும். முதலாவது எதை? ஆமாம், 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே என்னுடைய இந்த கேன்சர் வைரஸையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு, அவருடைய தழும்புகள் அதற்காக தான் அவர் பெற்றார் என்கிற வெளிச்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். டிக்ளேர் பண்ணுங்க. தாவீது டிக்ளேர் பண்ணான் இல்லையா, நான் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், இன்றைய தினம் உன் தலையை எடுத்து ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக்குவேன், உன்னுடைய சரீரத்தை எடுத்து பிரியாணி பண்ணி வனாந்தரத்தில் உள்ள மிருகங்களுக்கு ஆகாரமாக கொடுப்பேன். எப்படிங்க இப்படி சொல்ல முடிஞ்சது? ஐயா தனியாக நின்று சொல்லலை, எதிர்கட்சி அந்த சத்துருக்களுடைய சேனையில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அங்கே கோலியாத் இருக்கிறார், இங்கே சவுல் ராஜா இருக்கிறார். இஸ்ரவேலுடைய சேனையில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மத்தியிலும் இந்த ஆட்டு இடையனாலே இப்படி உறுதியாக பேச முடியுமானால் வசனத்தை நம்பி எவ்வளவுங்க நம்ம பேசணும்? அதனால தான் நான் தைரியமா பேசுறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஆகையினால தான் நான் தைரியமா சொல்றேன். இயேசு சொன்னாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவர் போகிற போக்கில் ஏனோ தானே சொல்லலப்பா, சீரியஸா தான் சொன்னாரு. ரைட்? அதை மட்டுமா சீரியஸா சொன்னாரு? நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. ஐயா இதையெல்லாம் நீங்க அறிக்கை செய்யுங்க. வேற என்ன அறிக்கை செய்யணும்? நீ தரித்திரத்தில் இருக்கிறியா? 2 கொரிந்தியர் 8:9 மனப்பாடம் பண்ணு. 2 கொரிந்தியர் 9:8 மனப்பாடம் பண்ணு. அது என்ன சொல்லுது? என்னை ஐஸ்வர்யவனாக்க என் இயேசு சிலுவையிலே எனக்காக என்ன ஆனாரு? தரித்திரரானார். அவர் தரித்திரம் அடைந்ததினாலே தேவனுடைய ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து விட்டன. என்னுடைய வங்கி கணக்கிலே 1000 கோடி ரூபாய் இருக்கிறது. நான் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக என்னுடைய வருமானம் மாதந்தோறும் கோடி கோடியாக இருக்கிறது என்று நீ அறிக்கை செய்ய சோர்ந்து போகாதே. நான் சொல்றதுல சின்ன காரியங்க.
சின்ன சின்ன காரியங்கள் தான் சொல்கிறேன். கம்பேரிங் டு த வேர்ட் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன காரியங்களை விட நான் சின்னதாக தானே சொல்கிறேன். உன்னை பற்றி என்ன சொன்னார்? நீ பூமிக்கு உப்புங்கிறார். என்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம்? நீங்கள் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி. அப்படி என்றால் என்ன? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நபராக நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த எண்ணங்களினால் உங்களுடைய மனதை நிரப்புங்க. சாதாரண ஆசீர்வாதங்களுக்காக தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. மாத்திரமல்ல, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக தேவன் உங்களை என்னோடு இணைக்கவில்லை. அருமையான தேவர்களே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. சவுல் என்ன எண்ணத்தினால் நிறைந்திருந்தான்? தாவீது என்ன எண்ணத்தினால் நிறைந்திருந்தான்? சவுல் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 1 சாமுவேல் 17:33 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் கூடாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன்கிறான். இது தாவீதுடைய எண்ணம், சவுலுடைய எண்ணம். தாவீதுடைய எண்ணம் எது? தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் என்ன செய்ய? அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. நீங்கள் தாவீதை பின்பற்றுகிற நபராக இருந்தால், அல்லது நீங்கள் தாவீதை போதிக்கிற நபராக இருந்தால், எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி தான் பேசணும். ராஜாட்ட சொல்கிறான், ராஜா ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடியை வந்தது, அவைகள் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டேன். அதே போல ஒருத்தன் தானே இவன். see the mindset. ராஜாவாலும் அவனுடைய எண்ணங்களை சிதறடிக்க முடியவில்லை. கோலியாத்தாலும் அவனுடைய எண்ணங்களை சிதறடிக்க முடியவில்லை. அவனுடைய சொந்த சகோதரர்களாலும் தன்னுடைய எண்ணங்களை சேதப்படுத்த முடியவில்லை. அவனோடு கூட எழும்புங்கள் அருமையான தேவர்களே. இட் இஸ் so easy. இட் இஸ் so easy. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய விசுவாச எண்ணங்களை சேதமடையாமல் பாதுகாத்து கொள்ள எங்களுடைய செய்திகளை தினந்தோறும் 4 செய்தி கேளுங்க. உங்களுக்கு நேரம் இல்லையா? 8 மணி நேரம் வெளியே போய் வேலை செய்கிறீங்களா? 2 செய்திகளை கேளுங்கள். முதலாவது செய்தியை எழுந்த உடனே ஆன் பண்ணிடுங்க. உங்கள் தலையின ஒரு பக்கமே வச்சிடுங்க. எழும்பும் போதே ஆன் பண்ணிட்டு எழும்புங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அந்த ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அந்த ஆட்டு இடையனை அரசனாக்கி அழகு பார்த்த அதே தேவ கரத்தினாலே நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.